தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். திருவையாறு ஸ்பெஷல் அசோகா அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. 3/4 கப் அளவு பாசிப்பருப்பு நான் ஏற்கனவே வறுத்துட்டேன். ஸோ அதனால் நான் இப்போ வறுக்கலை. நீங்கள் வறுக்காத பயிராக இருந்தது அப்படின்னா நீங்கள் வறுத்துக்கோங்க. கலர் மாறிடக்கூடாது, ஆனால் அந்த ஸ்மெல் போயிடணும். அந்த அளவு நீங்கள் வறுத்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு நான் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா குழைவாக வேக வச்சுட்டு ஆற வச்சுட்டேன். ஆறுனதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் அந்த பருப்பு வாயில் தட்டுப்படாமல் ரொம்ப ஸ்மூத்தாக அல்வா இருக்கும். அதுக்காகவே அரைக்கிறது. இப்போ பேன் ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் நெய் உருக்கிக்கோங்க. உருக்கினதுக்கப்புறமா ஒரு 10 முந்திரி போல் உடச்சிட்டு அதை லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையில் வறுத்துக்கலாம். கலர் கொஞ்சம் மாற ஸ்டேஜில் கொஞ்சம் உலர் திராட்சையும் சேர்த்து அதுவும் நெய்யிலே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணதை நெய்யில் வடிச்சிட்டு வேறு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான், மாற்றியாச்சு. அதே நெய்யிலேயே 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு பைண்டிங்காக தான் நம்ம இதை சேர்த்துக்கிறோம். இது கட்டி இல்லாமல் நல்லா இதை நெய்யில் ஒரு 1.5லேருந்து 2 நிமிஷம் போல் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் போயிட்டு கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்ச அந்த பாசி பருப்பை நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. உள்ளே சேர்த்துட்டு உடனே மற்ற ஐட்டங்கள் நம்ம சேர்க்கக்கூடாது. இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ ஃபெஸ்டிவல் டைமு நமக்கு பக்கம் வந்துருச்சு. ஸோ அதனால் இந்த போல் ஸ்வீட் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் இது ஹெல்த்தான ஸ்வீட்டும் கூட. பாசிப்பருப்பு அது நெய் அதெல்லாம் நம்ம சேர்த்து பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். அதே போல் இதை நம்ம வீட்டில் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு தூய்மையாக சுத்தமாக பண்ணோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். குழந்தைங்க வீட்டில் பெரியவங்க எல்லாத்துக்கும் இதை கொடுக்கலாம் அந்த ஸ்வீட்டை நீங்கள். அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். நம்ம பருப்பு வேகிற டைமு ப்ளஸ் மிக்சியில் அரைக்கிற டைம் மட்டும்தான் நமக்கு ஆகும். இது நம்ம ஒரு கால் மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் மிஞ்சி போனால் ஒரு 1/2 hour கூடயே இந்த ஸ்வீட் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பருப்பை நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா 1/4 கப் அளவு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். எனக்கு இது நார்மல் ஸ்வீட்டாக இருந்தது. உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1.5 கப் அளவு கூட நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கலாம். இது ஒரு ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் அளவு தண்ணி சேர்த்துட்டு அதையும் உள்ளே கலந்துக்கிட்டேன் நான். அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம எப்போ ஸ்வீட் பண்ணாலும் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்வீட்க்கு கூடுதல் சுவை கொடுக்கும். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு அதுவும் நல்லா கலந்ததுக்கப்புறமா கை விடவே கூடாது. நீங்கள் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி ஒட்டாமல் இருக்கும். முடிஞ்ச அளவு நீங்கள் இந்த அசோகா அல்வா பண்ணுறது ஒரு நான்ஸ்டிக் பேனில் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடி ஒட்டாமல் அழகாக திரண்டு வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நம்ம ஸ்வீட் பண்ணுறதுக்கு நெய் இவ்வளோதான் அளவு அவ்வளோதான் அளவுன்னு கிடையாது. நம்ம எந்த அளவு நெய் சேர்த்து ஸ்வீட் பண்ணுறோமோ அந்தளவு நமக்கு நல்ல சுவை கிடைக்கும். நம்ம அப்பப்போ இடையில 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நெய் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். 3 ஏலக்காவை வெள்ளை சர்க்கரையோடு பொடிச்சிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன். நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் உள்ளே சேர்த்து வச்சுருக்கேன். சேர்த்துட்டு அது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா 3 ஸ்பூன் அளவு ஆயில் 1 ஸ்பூன் அளவு நெய் இதை ஒன்றாவே நான் சேர்த்துட்டேன் நான். நீங்கள் தனித்தனியாக சேர்த்துக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே. நீங்கள் ஆல்ரெடி நெய் 100 ml எடுத்தீங்க அப்படின்னா 50 ml நீங்கள் ஆயில் சேர்த்து பண்ணல ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம என்ன கன்சிஸ்டன்சியில் பண்ணுறோமோ அதே லெவல் தீர்ற வரையிலுமே நமக்கு அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆயில் ஆட் பண்ணுறது. நீங்கள் விருப்பப்பட்ட ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். நெய்யிலே நீங்கள் முழுக்க செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அடி ஒட்டாமல் நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு அல்வா. நமக்கு அடி ஒட்டவே இல்லை பாருங்கள். நல்ல வாசனையாக இருக்குது. இந்த ஸ்வீட் பண்ணையில் வீடு முழுக்க அந்த நெய் வாசனை அந்த பருப்பு வாசனையோடு அவ்வளோ மனமாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி ஹெல்த்தான ஆரோக்கியமான ரெசிபியும் கூட தான் இது. நீங்கள் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்க. நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் இந்த போல் நம்ம ஸ்வீட் பண்ணி டிஃபனோட கலந்து வச்சு சாப்பிடல ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.